ஐயோ அண்ணா அண்ணா என்ன நடந்தது? ஏன் இந்த சோகம்? இந்த அண்டனாகி ராமன் ஒரு வார்த்தை சொன்னால் கேட்பாயா? என் உயிருக்கு மேல் உன்னுடைய வார்த்தை நீ சொல்ல வேண்டும். கண்ணா செத்தால் போதாதா? என்னன்னா நான் சொன்னால் அதை மறுப்பு பேச மாட்டாயே. என்றைக்கு பேச மாட்டான் இந்த லட்சுமணன். தம்பி அண்ணா, உன் அன்னையாகிய தாய்க்கு மேலாக இருக்கிறாளே சீதை. ஆமா, சீதையை கொண்டு சென்று காடகத்திலே விட்டு வந்து விடாய். சொல்லலாமா? நாய உள்ளவல்ல ஐயோ அது பார்க்காதே போதுமண்ணா. ஐயோ 14 வருஷமாக அடைஞ்சது போதுமண்ணா. என்ன சொல்லி பிறந்தவன். உன் உடலிலே வேற ரத்தம், என் உடலிலே வேற ரத்தம் அல்ல. அண்ணா தம்பி, நம்முடைய தாயாகி கைகேயி 14 வருஷம் வனவாசம் போய் என்று உன்னிடத்தில் சொன்னது உண்மைதான். உன்னோடு பிறந்த நான் அங்கோட வந்த உண்மைதானப்பா. தாலி கட்டிய நம்முடைய தாயாகிய சீதை தாலி கட்டிய ஒரு சுகந்தான தவிர எந்த சுகத்தை கண்டுச்சு? அண்ணா தம்பி, 14 வருஷம் நம்மோட வனத்துக்கு வந்தது நம்முடைய தாய் சீதை. எனக்கு அன்னைக்கு அன்னி தாய்க்கு மேலானவர். அப்பேற்பட்ட என் தெய்வத்தை வனத்துல விட்டு வர சொல்வது நியாயமா சுவாமி? தம்பி லட்சுமணா, அண்ணா நான் எதனால சொல்கிறேன் தெரியுமா? என்னன்னா தம்பி, அண்ணா அந்த வார்த்தை மட்டும் ஒன்னிடத்துல சொன்னா சொல்ல அண்ணா, உன் மனமெல்லாம் ஏற்காதடா அண்ணா. தம்பி எதுவா இருந்தாலும் சொல் தம்பி. அண்ணா, நாட்டு மக்களுடைய குறை தீர்ப்பது தானே ஒரு மன்னனுடைய வேலை. நிச்சயம் என் அண்ணனாகி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய அதாவது நாட்டிலே எல்லாளவு மக்களிடத்தில குறை உண்டா?
குறையை கண்டவர் உண்டா? இந்த தசரதனுக்கு மேலாக என் அண்ணனாகிய ராமரை இந்த மக்கள் போற்று புகழுகிறார்கள். இதை விட என்னென்ன நம்மளுக்கு வேணும்? தம்பி அண்ணா, அப்படி தேச விசாரணைக்காக சத்தியகீர்த்தி அனுப்பி வைக்கும் பொழுது மக்கள் எல்லாம் ராமர் ஆட்சியாகப்பட்டது எந்த ஒரு குறையும் இல்லை என்று பேசுகிறார். ஆனா ஏகாலி தெருவாக வரும் பொழுது என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது? அந்த ஏகாலி வீட்டிலே கணவனுக்கும் மனைவிக்கு இருவருக்கும் வாக்குவாதம். சரி இருக்கட்டும். மனைவியாகப்பட்டவள் மாற்றான் மேல ஆசைப்பட்டாள் என்று சொல்லி கணவனாகப்பட்டவன் அடித்து உதைத்து என் கூட இதுக்கு மேல நீ பொழைக்க கூடாது, தாய் வீட்டுக்கு போன்னு ஓட்டி வச்சான். வண்ணாத்தையும் ஓட்டி விட்டான். சரி, அப்படி போகும் வேலையில அங்க இருக்கக்கூடிய அந்த தாயுடைய அத்தையாகப்பட்டவள் அவள் என்ன சொல்றா? மருமவங்க நாய சொல்றான்னு, ஏப்பா கட்ட பொண்டாட்டி இப்படி ஆசைப்பட்டு விட்டான் அடிக்கிறிய. அப்பேற்பட்ட ராமர் இருக்கிறாரு, சூரிய குலத்து மன்னன் இருக்கிறார். தென்னிலங்காதிபதி ராவணேஸ்வரன் கொண்டு போய் 10 மாதங்களாக வைத்திருந்தான் சிறையாக. அப்பேற்பட்ட ராமரை மீண்டும் கூட்டி வந்து சீதையை வைத்து ஆட்சி பரிபாலனம் செய்கிறார். அப்படி இருக்க நீ மட்டும் ஏண்டா வச்சு வாழக்கூடாதுன்னு சொன்ன உடனே அந்த வண்ணார் என்ன சொல்கிறான்? அவருக்கு என்ன சூரிய குலத்து மன்னனாக இருந்தால் என்ன, அவருக்கு ஏத்துக்கும். என் மனைவி மாற்றான் மேல ஆசைப்பட்டால் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டா நான் வாழ மாட்டேன் என்று சொல்லி என்னை இழிவாக தவறாக நம்மை பேசினார் வண்ணான். அந்த வண்ணா இனிமேல உயிரோட இருக்கக்கூடாது. வண்ணானுடைய சிரத்தை அறுத்து வந்து இவருடைய காலடியில போடுறது என்னுடைய வேலை. அண்ணா, ஆத்திரப்படுவதிலே நியாயம் கிடையாது. சரி, அப்பேற்பட்டவன் நம்முடைய சூரிய குல பரம்பரைக்கே இழுக்கம் என்று நமக்கு நேர்ந்து விட்டது. அதனால லட்சுமணா, அண்ணா நான் ஒரு வார்த்தை உன்னிடத்துல கேட்கிறேன். சொல்ல. என் சிறந்தனிலே நான் மணிமகடம் தாங்கி ராஜபரிபாலம் செய்ய வேண்டுமா, இல்லை என் தேவையோடு நான் வாழ வேண்டுமா? அண்ணா, என் அண்ணனாகி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி என்றைக்குமே இந்த அயோத்திக்கு அரசனாகவே இருக்க வேண்டும். அப்படி நான் அரசனாக இருக்க வேண்டுமானால் உன் தாயாகிய சீதையை கொண்டு போய் காடகத்தில் விட்டு வந்து விடப்பா. ஐயோ, அந்த வண்ணான் பேச்சு கேட்டு தாயி சீதையா Bye.
பிரிஞ்சி ஜாரி ராமா ஐயோ தெரியாதுமா தாய்க்கு பிறகு தாரம் என்று சொல்லுவார்கள். ஆனா நமக்கு முன்ன அண்ணா நமக்கு தாய்க்கு மேலானவர் என்னுடைய தெய்வமாகிய சீதா. என் அண்ணைய பிரிஞ்சு முகத்துல நான் சந்தோஷத்தை தான் பார்க்க முடியுமா? அண்ணா தம்பி வேண்டாம் சாமி, நான் சொல்வதை கேளுங்கள் அண்ணா. சூரிய குலத்திற்கே ஒரு பக்கம் நேர்ந்த பிறகு என் தேவியை வைத்து நான் மீண்டும் ராஜபரிபாலம் செய்தா இந்த நாடு என்னை எள்ளி நகைக்கும் ஏளனம் பேசும். இந்த ரகு குலத்திற்கே ஒரு தீங்கு வந்து நேரும். அண்ணா கடைசி முறையாக சொல்கிறேன், நாடாளும் மன்னன் என்று ஒரு முறையிலே சொல்கிறேன். இந்த அண்ணன் உயிரோட இருக்கணும்னு நினைச்சினா உன் தாயாகிய சேதையை காடகத்தில் விட்டு வந்து விடப்பா. என்றைக்கு உன்னுடைய வார்த்தையை மீறி அவன் லட்சுமணன் இல்லை. ஒரு நாள் உன்னுடைய வார்த்தையை மீறி விட்டேன். தண்டகாரண்ய வனத்திலே உன் வார்த்தையை மீறியதனால் என் தாயை சிறையெடுத்தான் ராவணன். இனிமேல் உன் வார்த்தையை நான் மீற மாட்டேன். அண்ணனை உயிரோடு பார்க்க வேண்டும். ஆனால் உன் தாயை கொண்டு போய் நீ காடகத்தில் விட்டு வா. அண்ணா உன்னுடைய வார்த்தைப்படி விதியின் விளையாட்டு ஆரம்பித்து விட்டது. விதியை வெல்ல வேண்டனால முடியுமா சாமி? உன் அண்ணியாகப்பட்ட ஒரு மாசமா இருக்கிறார். சீதைய பத்திரமா கொண்டு போய் காடகத்தில் விட்டு வா. ஆகட்டும் அண்ணா, சென்று வா லட்சுமணா. ஆகட்டும் தாயே. அம்மா தாயே, அம்மா தாயே, உங்களிடத்திலே ஒரு வார்த்தை சொல்வதற்கு ஓடோடி வந்திருக்கிறேன். அப்படியா? ஆமா. என்றுமே பூத்த முகத்தோடு இருப்பாய். என்றைக்கும் அப்படிதான் இருக்கிறேன் தாயே. ஏன் இன்றைக்கு புன்னகை இழந்திருக்கிறாயப்பா? ஆனந்தத்தோடு சந்தோஷமாக இருக்கிறேன். எப்படி என்றால் எப்படின்னா தாயே, நானும் என்னுடைய அண்ணாவாகிய ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியும் என் தாயாகிய சீதையும் ஒவ்வொருகளும் 14 வருஷம் வனவாசம் போனோம் இல்லையா? அப்படி வனத்திற்கு போகும்போது தண்டகாரண்ய வனத்துல நம்ம 3 பேர் தங்கி இருக்கும் போது, லட்சுமணா இனிமேல் இப்பேற்பட்ட அழகை என்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு நீ சொன்ன பத்தியா? அந்த ஞாபகம் எனக்கு இப்போது வந்து விட்டது. எங்க அண்ணி முழுகாம இருக்குது இல்லையா? ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கணும், ஆசைப்பட்டதை அப்பயே செஞ்சிடணும். அதனால அந்த தண்டகாரண்ய வனத்தை இனிமே என்னைக்கு பார்க்க போறேன்னு சொன்ன பாரு, அந்த தண்டகாரண்ய வனத்துக்கு உன்னை கூட்டி போகலாம் என்று வந்தேன். எங்க அண்ணனாகி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இடத்தில் சொல்லிவிட்டேன். நீங்க வந்தா உங்களை அழைத்து போக வந்தேன். அன்னை 14 வருடம் வனவாசம் வந்த பொழுது அன்று சொன்ன வார்த்தை இன்றும் சிறைமேல் வைத்து நினைவாக இருக்கிறாய். ஆமா, உன் தாயாகப்பட்ட சீதாதேவி 6 மாத கர்ப்பஸ்திரியாக இருக்கிறார். எதுமேலும் இதுவரைக்கும் ஆசைப்பட்டு கேட்டது கிடையாது. இல்லை தாயே, தங்களுடைய அண்ணனோடும் உன்னோடும் வளத்திற்கு வந்ததுதான் மீதி. அதனால அவருடைய ஆசையை நிறைவேற்றலாம் என்ற எண்ணத்தில் இருக்கிறாயா? ஆமா மன்னி. லட்சுமணரே தாயே, அப்படி 1000 தான் இருந்தாலும் வனத்திற்கு செல்ல வேண்டும் என்று உங்க அண்ணனே சொல்லிவிட்டாரா? என் அண்ணா ஹரிராமச்சந்திரமூர்த்தியினுடைய வார்த்தைப்படி தண்டகாரண்ய வனத்திற்கு உன்னை அழைத்து போய் வனத்தின் அழகை காட்டி கூட்டி வர சொன்னார். அப்படியா? ஆமா. அப்படி 1000 தான் இருந்தாலும் அதாவது சிறியோர் விட்ட வெள்ளாமை வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. சரி. அதனால என் அத்தையாகப்பட்டவர் அந்த இடத்தில் இருக்கிறார் அல்லவா? அவரிடத்திலே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நியாயமான வார்த்தை
தாயே, என் தந்தையார் தசரத சக்கரவர்த்தி மாண்டு மடிந்து விட்டார். அவர் மடிந்தாலும் என் தாய்மார்கள் இருக்கிறார்கள். அவரிடத்திலே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போகலாம் என்று சொல்கிறீர்கள். உங்களுடைய வார்த்தைப்படி சொல்லிவிட்டு வாருங்கள். எதிர்கொண்டு காத்திருக்கிறேன். அப்படியே ஆகட்டும். போன